மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 73. சொல் பேச்சை கேட்காமல் ஜீவிதா வண்டியை எடுத்து கொண்டு சென்றதும் வாட்ச்மேன் வேகமாக ஜானகியை தேடி ஓடினார். அவரிடம் சென்ற விவரத்தை கூற அவர் பதைத்து போனார். வேலை செய்யும் நபர்கள் 2 பேரை அழைத்து அவள் பின்னாலேயே செல்லச் சொன்னார். அவர்களும் வேகமாக ஜீவிதாவின் பின்னால் செல்வதற்காக கேட்டை தாண்டுகையில் முக்கியமான ஃபைல் ஒன்றை மறந்துவிட்டு சென்றதால் அதனை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டிற்கு வந்தார் ராஜாராமன். விவரம் அறிந்த அவசரமாக அவரும் ஜீவிதாவை தேடி வந்தார். ஓரிடத்தில் கூட்டமாக இருக்க பயத்தோடு அங்கே சென்று கூட்டத்தை விலக்கி பார்த்தார். ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு திகைத்து போனார். சுற்றி முற்றி பார்வையை செலுத்த ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு நின்றிருந்த ஜீவிதாவை கண்டார். நிம்மதி பெருமூச்சு விட்டார். வேகமாக அவளிடம் சென்று பாப்பா என்றார். அவளோ வெறிக்கும் பார்வையோடு இமைக்காமல் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டு இருந்தாள். சட்டென்று அவள் முன்னால் நின்று தன் வயிற்றோடு அவள் முகத்தை அழுத்தி பிடித்து, பார்க்காதடா, விடு, வா வீட்டுக்கு போகலாம் என்றார் பதட்டமாக. அவள் எதுவும் பேசாமல் இயந்திரம் போல் அவரோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். தன் அறைக்குள் சென்று முடங்கி கொண்டவள் அதன் பிறகு யாரிடமும் பேசவே இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்துட்டா போல, அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா என்று ஜானகியிடம் கூறினார் ராஜாராமன். ஜானகியும் அவளிடம் மெல்லமாக பேசி அவளை சமாதானம் செய்ய அவளோ எங்கேயோ வெறித்து கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே இருந்தாள். மெல்ல சரியாகி விடுவாள் என்று எண்ணி அவளை தனியே விடாமல் தன்னுடனேயே வைத்து கொண்டார் ஜானகி. இரவு சாப்பிட அழைத்தும் அவள் வரவே இல்லை. வேறு வழியின்றி உணவை எடுத்துச் சென்று அவளுக்கு ஊட்டினார். எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டாள் ஜீவிதா. இரவு தன்னுடனேயே அவளை படுக்க வைத்து கொள்ள கண்களை மூடாமல் விட்டத்தை வெறித்து கொண்டே இருந்தாள். அப்போதுதான் மெல்ல பயம் எட்டி பார்த்தது ஜானகிக்கு. தன் பயத்தை ராஜாராமனிடம் சொல்ல அவரும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பினார். அவள் உறங்குவதற்காக காத்திருந்து இருவரும் உறங்கி போயினர். திடீர் என்று விழிப்பு வந்து எழுந்து பார்க்க அவள் அங்கே இல்லை. அவசரமாக அவளை தேட வீட்டில் எங்கேயும் அவளை காணவில்லை. காம்பவுண்ட் கேட் திறந்திருந்தது. வாட்ச்மேன் நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்க அவனை எழுப்பி திட்டிவிட்டு ஆட்களை அழைத்து கொண்டு ராஜாராமன் அவளை தேடிச் சென்றார். மாலை விபத்து நிகழ்ந்த இடத்தில் நின்று அந்த பெண்மணி இறந்து கிடந்த இடத்தையே வெறித்து கொண்டு நின்றிருந்தாள் ஜீவிதா. அதிர்ச்சியோடு அவளை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார் ராஜாராமன். வேறு வழியின்றி மறுநாள் மனநல மருத்துவரை வரவழைத்து அவரிடம் ஜீவிதாவை பேச வைத்தார். அவள் வாயே திறக்கவில்லை. 1 வாரம் தொடர்ந்து கவுன்சிலிங் தந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. பள்ளிக்கு செல்லவில்லை, யாரிடமும் பேசவில்லை. உணவு ஊட்டினால் சாப்பிட்டாள், அவ்வளவுதான். உறக்கம் இல்லை என்பதால் வேறு வழியின்றி பாலில் மாத்திரை கலந்து கொடுத்து அவளை உறங்க வைத்தனர். 10 நாட்கள் கடந்த பின் அவளிடம் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. மெல்ல மருத்துவர் பேசுவதற்கு செவி சாய்க்க ஆரம்பித்தாள். அதுவே முன்னேற்றம் என்று எண்ணி இன்னும் கொஞ்சம் அவளுக்கு தொடர்ந்து கவுன்சிலிங் தர ஆரம்பித்தனர். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழிந்த நிலையில்தான் வாயை திறந்து தன் மனதில் இருப்பதை கூறினாள் ஜீவிதா. அப்போதுதான் ராஜாராமனுக்கும் ஜானகிக்கும் கூட விஷயம் தெரிந்தது. அவளை காப்பாற்ற வந்தே அந்த பெண்மணி உயிரை விட்டிருக்கிறார் என்று. அந்த குற்ற உணர்ச்சி அவளை எப்படி மனம் தடுமாற செய்துவிட்டது என்று கூறினார் மருத்துவர். அதனை எப்படி சரி செய்வது என்று பயத்தோடு மருத்துவரை கேட்டார் ராஜாராமன். சார், அந்த லேடி தன்னால் இறந்துட்டாங்க அப்படின்றது தான் அவள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு திகைத்தார் ராஜாராமன். ஏனெனில் விஷயம் தெரிந்ததும் அன்றைய விபத்தை பற்றி விசாரிக்க அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என்று அறிந்து கொண்டார். இப்போது அதை மருத்துவரிடம் தெரிவிக்க சில பல யோசனைகளுக்கு பிறகு அவளிடம் பொய் சொல்வது என்று முடிவானது. அதன்படி மருத்துவர் அவளிடம் அந்த பெண் நன்றாக இருக்கிறார் என்று பொய் சொல்ல கொஞ்சம் முன்னேற்றம் கொண்டாள் ஜீவிதா. ஆனால் 2 நாட்களிலேயே அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அடம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வேறு வழியின்றி வேறொரு பெண்ணை ஏற்பாடு செய்து அவரை ஜீவிதாவோடு பேச வைத்தனர். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் மும்பைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் காயம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் கவனிக்காமல் வந்துட்டேன். அந்த பெண் கூற மெல்ல ஜீவிதாவின் மனம் நிம்மதி அடைந்தது. நிஜமாவே அவங்க நல்லா இருக்காங்களா? நம்பாமல் மீண்டும் மருத்துவரை கேட்டாள். உங்கள் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி பேச வச்சிருக்காரு தெரியுமா? நீ நம்பலைன்னா எப்படி? அவங்க சொன்னது நிஜம்தான்.
அவங்க அடுத்து நம்ம ஊருக்கு வரும்போது உன்னை கூட்டிக்கிட்டு போய் அவங்கள காட்ட சொல்கிறேன், சரியா? மெல்ல சமாதானமாக தலையசைத்தாள். என்னதான் அவள் சரியாகிவிட்டாள் என்று மருத்துவர் கூறினாலும் ராஜாராமன் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தார். அவ்வப்போது அவளுக்கு கவுன்சிலிங் தரப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஏற்கனவே 3 மாதங்கள் பள்ளிக்கு செல்லாமல் இருந்தாள். தொடர்ந்து அவளை அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து கொண்டார். அந்த வருடத்தின் இறுதி தேர்வுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருந்ததால் வீட்டிலேயே ஆசிரியரை வைத்து அவளுக்கு பயிற்றுவித்தார். அந்த வருட தேர்வுக்கு மட்டும் பள்ளிக்கு சென்று எழுதிவிட்டு வந்தாள். அவள் தோழிகள் கேட்டதற்கு அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று மட்டும் சொல்லிவிட்டார் ராஜாராமன். எங்கே அவர்களோடு நெருங்கி பேசினால் நிகழ்ந்ததையெல்லாம் ஜீவிதா சொல்லிவிடுவாளோ என்று எண்ணி அவளை பத்திரமாக பாதுகாத்து வைத்தார். அடுத்த வருட படிப்பை வேறு பள்ளியில் தொடர வைத்தார். மெல்ல அந்த சம்பவத்தை ஜீவிதா மறக்கத் தொடங்கி இருந்தாள். அதன் பிறகு அவள் எப்பொழுதும் போல இயல்பாக இருந்தாலும் அந்த சம்பவம் அவள் மனதை பாதித்திருந்தது. அதனால் அவளுடைய குறும்புத்தனம் நின்று போனது. பட்டாம்பூச்சியை போல் வளைய வந்தவள் கொஞ்சம் ஒடுங்கி போனாள். அவள் நடவடிக்கைகளில் கொஞ்சம் பொறுமை தோன்ற ஆரம்பித்தது. இதெல்லாம் மாறினாலும் அவளுடைய குணம் மாறாமல் அப்படியேதான் இருந்தது. அன்று இன்பரசனின் வீட்டில் அவன் அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து வெகுவாக அதிர்ந்து போனாள் ஜீவிதா. இத்தனை வருடங்களாக மறந்திருந்த நினைவுகள் மீண்டும் அவளுக்கு வந்தன. தன் அம்மா இறந்து விட்டார் என்று இன்பரசன் கூற அப்போதே அவளுக்கு தன் தந்தை கூறியது பொய் என்று புரிந்துவிட்டது. என்னதான் மனதை திடமாக வைத்திருந்தாலும் மீண்டும் அந்த சம்பவம் அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. இரவில் உறக்கம் வராமல் தவித்தாள். தன் அம்மாவை பற்றி இன்பரசன் கூறிய போது அவன் குரலில் ஒலித்த வருத்தம், வேதனை இதெல்லாம் அவள் மனதை கூறு போட்டது. அவனுடைய கஷ்டம் எல்லாவற்றிற்கும் தான் காரணம் என்று தன்னைத்தானே சாடிக்கொள்ள ஆரம்பித்தாள். காலில் காயம் ஏற்பட்ட நிலையிலும் உதவிக்கு யாரும் இல்லாமல் தனியாக அவன் படும் கஷ்டம் எல்லாம் தன்னால் மட்டுமே என்று யோசிக்க ஆரம்பித்தாள். தன்னால் தான் அவன் கஷ்டப்படுகிறான் என்று எண்ணி எண்ணி அந்த குற்ற உணர்ச்சி எண்ணமே அவளை சுழற்றி அடித்தது. அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தவள் மயக்கம் போட்டு விழுந்தாள். நினைவு திரும்பிய நேரத்தில் மருத்துவமனையில் தான் இருப்பதை உணர்ந்தாள். தன்னை பார்க்க இன்பரசன் வந்திருப்பதைக் கண்டு திகைத்தாள். அப்போது ராஜாராமன் வந்து சத்தம் போட தன்னிடம் பொய் சொல்லிவிட்டார், தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று அவர் மேல் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சட்டென்று அந்த முடிவை எடுத்தாள். இன்பரசன் இழந்ததை அவனுக்கு திருப்பி தர வேண்டும் என்று முடிவு செய்து அவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டாள். இங்க பாரு பாப்பா, உன்னால் அவன் கூட காலம் பூரா நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறியா? உன்னோட குற்ற உணர்ச்சியே உன்னை அவன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கும். உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் கூட வாழ முடியாது. அவளை கெஞ்சிக் கொண்டிருந்தார் ராஜாராமன். தன் கண்களை துடைத்து கொண்டு அவரிடம் இருந்து விலகி தீர்மானமான குரலில் கூறினாள் ஜீவிதா. அது எனக்கும் தெரியும்பா, நான் அவர் கூட வாடுறதுக்காக கல்யாணம் பண்ணலை. எங்கோ வெறித்தபடி அவள் கூற அதை கேட்டு வெகுவாக திகைத்தார் அவர். என்ன சொல்ற நீ? நடுங்கும் குரலில் கேட்டார். தன் செல்போனை எடுத்து அதனை காட்டினாள். இதுக்காகத்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றாள். அவள் காட்டியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.